அப்புறம் நம்ம பேங்க் லோனை கட்டி முடிச்சிருக்கோம்ல, அதோட ஸ்டேட்மெண்ட் நீங்க வாங்கி வைங்க. ஆடிட்டிங்காக நமக்கு தேவைப்படும். ஓகே அபி, நான் வாங்கி வச்சிடறேன். வேற ஏதாவது? வேற நம்ம சிஸ்டத்துல சிவில் கேட் இன்ஸ்டால் பண்ண சொல்லியிருக்கேன். அதை இன்ஸ்டால் பண்ணி வச்சிருங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அபி. நீங்க மும்பை போய் அந்த ஒர்க்கை நல்லபடியா முடிங்க. இங்க உள்ள விஷயத்தை பத்தி கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். ஓகே? ஓகே, அப்படி ஏதாவது அர்ஜென்ட் மெசேஜ் இருந்தா எனக்கு உடனே ஃபோன் பண்ணி சொல்லுங்க. ஓகே அபி, பாய். பாய். அபி சார், எல்லாமே நீ பேசுற விதத்துல தான் இருக்கு. மும்பை போய் இறங்கின உடனே மீட்டிங் இருக்கு. ராஜாமணி கந்தசாமியை நீ தான் கன்வின்ஸ் பண்ணணுமா? அப்படி பண்ணிட்டேன்னா நமக்கு இந்த பெரிய ப்ராஜெக்ட் கிடைக்கும், நல்ல பேரும் எடுக்கலாம். சரியா அபி? ஓகே சார். ஆமா, அவங்க எப்படி? ரொம்ப போல்டு, பேச்சுவார்த்தை ரொம்ப கரெக்டா இருக்கும். அவங்களுக்கு பிடிச்சு போச்சுன்னா எல்லாத்தையும் நம்பி ஒப்படைக்கிற டைப்புமா. நீ தான் கன்வின்ஸ் பண்ணணும். யூ கேன் டூ இட். Okay, sir. We'll try our best. Hello. 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 அபி. ஹலோ, யார் இது? ஹலோ அபி, அபி, நான் பாஸ்கர் பேசுறேன். தயவு செஞ்சு போனை கட் பண்ணிடாத. கட் பண்ண மாட்டியா அபி? ப்ளீஸ். முக்கியமான ஒரு சில விஷயங்களை நான் பேசணும். பழைய பாஸ்கரா உன்கிட்ட பேசணும். ஆச்சரியமா இருக்குல்ல அபி? நிச்சயம் ஆச்சரியமா தான் இருக்கும். நான் ஒரு டிராமா ஆரம்பிக்கிறத கூட நினைக்கலாம். அப்படி நினைச்சா கூட தப்பு இல்லை அபி. நான் இது வரைக்கும் உன்கிட்ட சரியா நடந்துக்கிட்டதே இல்லை அபி. உனக்கு நானும் எனக்கு நீ ஒன்று புருஷன் பொண்டாட்டி அமைஞ்சது இயற்கையோட வினோதங்கள்ல ஒண்ணு. என்னோட அதிர்ஷ்டம் நீ எனக்கு மனைவியா வந்தது. என்னோட துரதிர்ஷ்டம் உன்னை நான் பிரிஞ்சது. என்ன சொல்றீங்க? முழுசா சொல்லிடுறேன் அபி. உன்னோட துரதிர்ஷ்டம் என்ன கணவனை அடைஞ்சதுன்னா உன்னோட அதிர்ஷ்டம் தான். உன்னை நான் விட்டு விலகினது. மை காட், புரியல. குழப்பறேன்னு தோணுதா? இல்ல அபி, இந்த நிமிஷத்துல நான் ரொம்ப 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 பரிசுத்தமானவனா இருக்கேன். மேல ஆகாயம், கடல், பக்கத்துல கடல் மணல், போன்ல நீ. இந்த நொடியில நான் பேசுறது பரிசுத்தமான உண்மை. அபி அபி அபி, ஒவ்வொருத்தனும் தனக்கு வர பொண்டாட்டி புரிஞ்சு நடக்கணும், அடங்கி நடக்கணும்னு நினைக்கலாம். அப்படிதான் நான் உன்னையும் என் ப்ராப்பர்ட்டியா, என் சொத்தா நினைச்சேன். எனக்கு சம்பாதிச்சு தர சொத்து, அதை நான் நிர்வாகம் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா நீ மண்ணு கிடையாது அபி, பொண்ணு. உணர்வுகளை புரிஞ்சுக்காத மடை என்ன. சாரி, ரொம்ப லேட்டா யோசிக்கிறல்ல. மடைய அபி, காலம் கடந்து போச்சு. இடையில என்னென்னமோ நடந்து போச்சு அபி. உன்னோட பிரிவு, ரஞ்சினியோட வருகை, அப்புறம்
அப்புறம் அவளோட இழப்பு. இப்போ சொத்து இல்ல, சொத்தோட இழப்பு. எனக்கு புத்தி கிடையாது அபி. பணம் மட்டும் இருந்தா போதும், எல்லாம் காலத்துக்கும் சந்தோஷம் தானா தேடி வரும்னு நினைச்சு சுத்தமான பைத்தியக்காரன். என் பைத்தியக்காரத்தனத்தை புரிஞ்சுக்கிட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ அபி, நான் உங்ககிட்ட பேசணும், பேசியே ஆகணும் அபி. இது கடைசி சந்தர்ப்பம் நான் உங்ககிட்ட பேசுறது. இனிமே நான் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன். பேசலாம்ல ப்ளீஸ். பேசுங்க. தேங்க்ஸ் அபி. உன் கூட வாழும்போது நான் எதிரையும் விட்டு கொடுத்ததில்ல. ஆனா நீ எல்லாத்தையும் விட்டு கொடுத்துருக்க. நான் நினைக்கிறது பேசுறது எல்லாமே கரெக்டான புத்தி. எனக்கு ஆம்பளை புத்தி வேற எப்படி இருக்கும். இப்போ ஏன்டா இப்படிலாம் பேசுறான்னு தோணும் உனக்கு. தோணும். ஆனா நீ அமைதியா இருக்க. ஒவ்வொரு மனுஷனுக்கும் தன்னோட லைஃப்ல ஒரு டைம் வரும், ஒரு நிஜமான தருணம், உண்மையை பேச வேண்டிய தருணம். போட்டிருக்கிற எல்லா முகமுடியும் ஈகோவையும் கைட்டி எரிஞ்சிட்டு நிஜமானவனா உண்மையானவனா வெளிப்பட வேண்டிய தருணம் எல்லா மனுஷனுக்கும் வரும். அந்த நேரம் எனக்கு வந்திருக்கு அபி, எனக்கும் வந்திருக்கு. எகிப்திய புராணத்துல உண்மை கல்லுன்னு ஒண்ணு இருக்கு. அதை தொடரப்போ யாராலையும் பொய் பேச முடியாது. இப்பெல்லாம் அந்த கல்லு மேல நிக்கிற மாதிரி இருக்கு அபி. சோ நான் பேசுறது எல்லாமே சத்தியம். மனசால சொல்றேன் அபி, நீ நல்லவ, ரொம்ப நல்லவ. ஆனா நான் அதை ஒத்துக்கிட்டது கிடையாது. உனக்கு நான் தந்தது எல்லாமே வேதனையும் துன்பமும். உன்னை நான் மனைவியை நினைச்சு அன்பு செலுத்தல, எதிரியை நினைச்சு ஜெயிக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தேன். உன்னோட காயங்களை பத்தி நான் கவலைப்படவே இல்லை. உன்னை நோ அடிக்கிறதுல குறியா இருந்தேன். தொடர்ந்து உன்னை காயப்படுத்திக்கிட்டே இருந்தேன். கடைசியில தோத்துக்கிட்டு நிக்கிறது நான் தான். இன்னைக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சு. முழுசா தோத்து நிக்கிறேன். இனிமே மிச்சம் எதுவும் இல்லை. மனசு முழுக்க பாரம். அத உன்கிட்ட தான் இறக்கி வச்சாகணும். ஒரு உண்மை எனக்கு புரிஞ்சிருக்கு. ஐ லவ் யூ டேம் இட். நான் உண்மையிலேயே காதலிச்சிருக்கேன். ஐ லவ் யூ அபி. பட் இட்ஸ் டூ லேட் டு டெல். இட்ஸ் டூ லேட் டு கன்ஃபெஸ். இப்போ நான் இதை உங்ககிட்ட சொல்றது கூட பாவ மன்னிப்பு கேட்கறதுக்காக இல்ல அபி. எல்லா மனுஷனும் தன்னோட கடைசி நிமிஷத்துல உண்மையானவனா இருக்கணும்னு விரும்புவான் இல்லையா? அதான் இது என்னோட கடைசி நிமிஷம். இந்த கடைசி நிமிஷத்துல என் மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டேன். I'm feeling relieved. I'm feeling very relieved. நான் போறேன் அபி. நான் உண்மையிலே ரொம்ப நேசிச்சிட்டேன் அபி. இனிமே நான் என்ன மாதிரி நீ யாரையும் சந்திக்க போறதில்ல. ஐயோ, சந்திக்க வேண்டாம் அபி. நான் போறேன். ஏன் உன்கிட்ட நான் சொல்றேன் தெரியுமா? ஏன்னா நான் உன்னை ரொம்ப நேசிச்சிட்டேன். உன்கிட்ட நான் சொல்லிட்டேன். I'm going அபி. ஹலோ, என்ன பேசுறீங்க நீங்க? ஹலோ 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 பாஸ்கர் வண்டி நிறுத்துங்க. என்னாச்சு அபி? பாஸ்கர் ஒரு மாதிரியா பேசுறாரு சார். அன்னைக்குமா தற்கொலை முயற்சி ஏதாவது இருக்குமோன்னு. சீக்கிரமா வண்டியை நிறுத்துங்க ப்ளீஸ். கொஞ்சம் ஓரமா போய் வண்டியை நிறுத்துங்க சார். நீங்க பாம்பேக்கு போய் வேலையை முடிச்சுட்டு வந்துருங்க சார். வேற வழியே இல்லை, நான் போயிட்டு வந்துடுறேன் சார். ஸ்டாப் அப்படியே நிறுத்துங்க
சார் சார் நீங்க கிளம்புங்க. Okay, அபி. ஓகே சார். ஆட்டோ ஆட்டோ நில்லுங்க. ஆட்டோ ஸ்டாப். நிறுத்துங்க. போங்க. கொஞ்சம் சீக்கிரமா போங்க. எங்க போகணும்னு சொல்லுங்கம்மா. சீக்கிரமா சொல்லிட்டே இருக்கீங்க. சினாரி குப்பம் போங்க. அங்கயா? அது அந்த பக்கம் இல்லம்மா இருக்கு. இந்த பக்கம் போலாம்ல? இப்ப அடையார் சுத்தி தான் போகணும். சரி சீக்கிரம் போங்க. நீங்க பாட்டு வண்டியில ஏறிட்டு போன்னீங்க. நானும் நேரா இந்த பக்கம் வந்துட்டேன். ஹலோ ஹலோ தோல்ஸ், நான் அபி பேசுறேன். இன்னும் எவ்வளவு தூரங்க? இப்பதான் அடையார் கிட்ட இருக்கோம்மா. இன்னும் போகணும். பக்கத்துல வந்துருச்சா? அது வந்துருச்சுமா. இந்தாங்க. பாஸ்கர், பாஸ்கர், பாஸ்கர். பாஸ்கர்
அபி பாஸ்கர் அபி என்னாச்சு பாஸ்கர்? நீங்க ஃபோன் பண்ணது எனக்கு ஒண்ணும் புரியல. தெரியல தோல்ஸ், திடீர்னு எனக்கு ஃபோன் பண்ணாரு. இப்ப இங்க இப்படி படுத்துட்டு இருக்காரு. பாய்சன் எதுவும் சாப்பிட்டுருக்காரு போல ஐயோ இருக்கு. குடி. கொஞ்சம் சீக்கிரம் போங்கங்க. ஒன்னாகாத அபி, போயிடலாம், கவலைப்படாத. சீக்கிரம் போப்பா. ஐயோ ஐயோ ஓ மை காட் டால்ஸ் நொர வருது பாருங்களேன். பாருங்க. ஐயோ, ஒன்னாகாத அபி, பயப்படாதீங்க ப்ளீஸ். கொஞ்சம் சீக்கிரம் போங்க டிரைவர், வேகமா போங்க. நொர வருது டால்ஸ். ஒன்னாகாத, டென்ஷன் ஆகாதீங்க ப்ளீஸ். சீக்கிரம் போங்க டிரைவர், சீக்கிரம் போங்க ப்ளீஸ். கொஞ்சம் வேகமா போங்க ப்ளீஸ். அப்படியே ஓவர்டேக் பண்ணி போங்க. டால்ஸ் கொஞ்சம் சீக்கிரமா போ சொல்லுங்க டால்ஸ். போயிடலாம் அப்படியே, பக்கத்துல தான். சீக்கிரம் போங்க சார், கொஞ்சம் வேகமா ஓட்டுங்க சார்.